அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் சம்பந்தமான வீடியோக்களையும் உளவியல் சம்பந்தமான வீடியோக்களையும் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது உளவியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்மளை நேசித்த ஒருவர் இல்லை நம்ம மேலே மரியாதை இருக்க காட்டிய ஒருவர் திடீரென்று எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தேவை ஏற்படின் கமெண்ட் செய்யுங்கள். வாங்கள் வீடியோக்குள் செல்லலாம். இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கட்டத்தில் சந்திச்சிருப்போம். நம்மளோட ரொம்ப மிக இனிமையாக பழகிய ஒருவர் திடீரென்று காரணமே இல்லாமல் நம்மை விட்டு விலகி விடுவார். இந்த சூழ்நிலையில் எல்லாருமே அனுபவிக்கிறது முதல்ல ரொம்ப வருத்தப்படுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா திடீர்னு விலகிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப நினச்சி வருத்தப்படுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நபர்கிட்ட போய் அவரை சந்திக்க முனைவோம். போய் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுவோம், என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விளக்கம் சொல்லி மறுபடியும் அந்த நட்பை புதுப்பிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுவோம். அவங்க பின்னாடியே போவோம். பெரும்பாலும் நீங்கள் எவ்வளோ வேகமாக அவங்கள நோக்கி ஓடுறீங்களோ அதே அளவு அவங்க உங்களை விட்டு இன்னும் வேகமாக விலகி செல்வாங்க. அது உங்களுக்கு இன்னும் வருத்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று, இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த நட்புக்காக அவங்களுக்காக நீங்கள் செலவிட்ட நேரத்தை சுத்தமாக குறைச்சிடுங்க, தவிர்த்துடுங்க. அவங்கள பற்றி சிந்திக்கிறத நீங்கள் விட்டுடுங்க. இரண்டாவது, உங்கள் முன்னேற்றத்திற்கான செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, முதலாவது, அந்த நண்பர் உங்களோட ஆப்சன்ஸை உணருவார். ஏன்னா நீங்கள் அவருக்காக இப்போ நேரத்தை செலவிடுறதில்ல. உணருவார். உங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அவர் சிந்தித்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி உங்களை நோக்கி அவர் வந்துடுவார். அப்படி ஒரு வேளை அவர் வரல அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு தேவைக்காக உங்கள்கிட்ட பழகியிருக்கிறாரு, அந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களோட ஒரு சிறந்த மனிதர் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில் அவங்க உங்களை நோக்கி வரமாட்டாங்க. உங்களை நோக்கி அவங்க வந்தாலும் உங்களுக்கு வெற்றி, உங்களை நோக்கி வராவிட்டாலும் உங்களுக்கு வெற்றி. அது எப்படி வராவிட்டால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்க நினைக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் முன்னேற்றத்திற்கான செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் முன்னைய காட்டிலும் இப்போ நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்க. அவங்க வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க என்பது தான் உண்மை. இந்த டெக்னிக்கை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு காதலுக்குள்ளே இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அவங்க பின்னாடியே போய் தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் காதல் வெற்றி பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.